ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் சந்தீப் மோம்ஸ் டைரி. இந்த வீடியோவில் நம்ம அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தடாகத்தில் தான் இருக்குது. அப்படியே மருதமலை கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிற மலைன்னு கூட சொல்லுவாங்கங்க இந்த கோவிலை. முருகனை பார்க்குறதுக்கு நினச்ச உடனே விரட்டுன்னு கோயிலுக்குள்ளே போயிட முடியாதுங்க. 1000 படி ஏறி போய் தான் அனுவாவி சுப்பிரமணிய சுவாமியை நம்ம பார்க்க முடியும். கோவிலுக்குள்ளே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னா கன்னிமூலையில் கன்னிமூலை கணபதியை நம்ம தரிசனம் பண்ணலாம். அண்ணாந்து பார்த்து கோபுரத்தை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோபுரத்தோடு சேர்த்து வானம் மட்டும்தாங்க தெரியும். அந்த மாதிரி உயரமான உச்சியிலேருந்து நீங்கள் சுவாமி தரிசனத்தை பண்ணி ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணலாம். சுற்றிலும் இருக்கிற காடு மலைகளுக்குள்ளே நம்ம மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குங்க. நேச்சர் வியூ பாயிண்ட் பார்க்க ஆசைப்படுறவங்களாம் நீங்களாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். முருகனை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும், நீங்கள் இந்த இயற்கையை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இந்த அனுவாவி மலைக்கு மேலேயும் ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க. அங்கே சிவபெருமான் காட்சி அளிப்பார். ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரும்போது அவருக்கு தாகம் எடுத்த காரணத்தினால அந்த மலையை இந்த இடத்துல வச்சுட்டு தாகம் தீர்த்த இடமா தான் இந்த தல வரலாறு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டிலேருந்து ரொம்ப இயர்லியராகவே கிளம்பிடுங்க. ஏன்னா இங்கே வனவிலங்குகளோட நடமாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலேருந்து உங்களை ஈவினிங் 3 o'clock மலையை விட்டு கீழே இறக்கி விட்டுருவாங்க. நாங்களும் தரிசனமெல்லாம் முடித்து கீழே இறங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு அப்புறமும் நிறைய பேர் முருகனை தரிசிக்க மேலே போனாங்கங்க. நீங்களும் மருதமலை போனீங்கன்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.